ஹலோ கைஸ், இன்னும் நம்ம இந்த இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாம் யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க் அல்லது எஸ்எஸ்டி அதோட ஸ்டோரேஜை எப்படி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து பிரிக்கலாம் தான் பார்க்க போகிறோம். அதாவது 100 GB 200 GB அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் எப்படி பிரிக்கலாம்னு பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இது எதுக்கு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இது எப்படி பிரிக்கலாங்கிறதே தெரியலை. ஸோ அதை தான் வந்து இதில் வந்து கிளியராக அவங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க இது வந்து எப்படி பிரிக்கிறதுங்கிறது. அவங்களுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்கேன். பட் சரி ஓகே, இருந்தாலும் நம்ம ஒரு வீடியோவாக போடுவோம், அதுக்கு எல்லாருக்குமே யூஸ் ஆகும் தான் இந்த வீடியோ. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான மெத்தட். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரெடி நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, ஹார்ட் டிஸ்க் வந்து நிஸ்பீஸில் ஷோ ஆகலைன்னா அதை எப்படி வந்து கொண்டு வைக்கிறாங்கிறது. அந்த ஹார்ட் டிஸ்க் வச்சு தான் நம்ம இப்போ வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ண போகிறோம். அதாவது உங்களுக்கு அதை எப்படி வந்து பிரித்து எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சவுண்டு கேட்டதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது டிஸ்பிசியில் வந்து பார்த்துக்கோங்க. ஹார்ட் டிஸ்க் வந்து ஷோ ஆகுது பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுது, நியூ வால்யூம் எஃப்ங்கிறத போட்டிருக்காங்க, 298 ஜிபிங்கிற போட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா 320 GB ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ இதுதான் நம்ம இப்போ வந்து பிரிக்க போகிறோம். அது இங்கே வச்சு பிரிக்க முடியாது. ஸோ இது க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேம் மெத்தட் தான், ஸ்டார்ட்டில் போயிட்டு டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு போங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட் தான். பட் பார்த்திங்கன்னா இது பிரிக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டுக்கலாம். ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு டிஸ்க்கு. இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட ஹார்ட் டிஸ்க் வந்து ஷோ ஆகுது. ஹார்ட் டிஸ்க் எஸ்எஸ்டி நீங்கள் எத்தனை வேணால் இந்த மெத்தட் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போது இந்த 298 ஜிபிலேருந்து நான் வந்து 100 GB வந்து பிரிக்க போகிறேன். 100 GB பிரிக்கணுன்னா அதுக்கு ஒரு கேல்குலேஷன் இருக்குது. அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து மொபைல் கேல் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அல்லது கேல்குலேட்டர் அவர் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து லேப்டாப்பில் இருக்கக்கூடிய கேல்குலேட்டர் நான் வந்து யூஸ் பண்ணுறேன், அதாவது விண்டோஸில் இருக்கக்கூடிய கேல்குலேட்டர். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ண வேண்டியது 1 GBனா 1024 MB. அப்போது 100 GBனா எவ்வளோ வருங்கிறத பார்க்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து 100 × 1024ன்னு போட்டிங்கன்னா அது டோட்டலில் வந்து எவ்வளோ ஜிபி வரும், அதாவது எவ்வளோ எம்பி இருக்குங்கிறத காட்டும். 1,02,400 MB. ஸோ இதை தான் நம்ம வந்து டைப் பண்ண போகிறோம். அது எங்கேங்கிறத உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதை நியூ வால்யூம்ங்கிற இருக்கும், இதை நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரிங் வால்யூம்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரியும். ஸோ அதுக்காக கொடுத்துருக்கிறது இந்த ஆப்ஷன். ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி, இந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம், அல்லது சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து டிஃபால்ட்டாக எங்கள் வந்து விண்டோஸ்லேயே கொடுத்துருக்கிறதுனால இதுவே போதுமானது தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லோடாக வந்துச்சு. நம்ம ஒரு கேல்குலேஷன் போட்டிருந்தோம். இந்த கேல்குலேஷனில் இருக்கக்கூடிய 1,02,400 இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய இந்த பிளேஸில் வந்து டைப் பண்ணிவிடுங்க. 1,02,400 டைப் பண்ணிட்டு எந்த கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து பிரிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா 100 GB அன்அலோகேட்டடில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி நியூ சிம்பிள் வால்யூம் கொடுத்துட்டு சேம் அந்த தான் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து லெட்டர் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க, திரும்ப வந்து நெக்ஸ்ட்டு கொடுங்க, ஃபினிஷ் கொடுங்க. நேம் கொடுக்கணுன்னா நீங்கள் இங்கே வச்சு நேம் கொடுத்துக்கலாம், டிஸ்பிசிக்குள்ளாடி போய் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா லோட் ஆகும். இது ஸ்லோவாக இருக்கிற காரணம் என்ன பார்த்திங்கன்னா, ஹார்ட் டிஸ்க் ஆல்ரெடி கிட்டத்தட்ட வந்து டெட் கண்டிஷன் தான், அதனால தான் வந்து ஸ்லோவாக இருக்குது. இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா நியூ வால்யூம் ஜிங்கிறது வந்து 100 GB. இதை நம்ம வந்து டேரெக்டாக நம்ம அதில் போய் பார்ப்போம், அதாவது டிஸ்பிசிக்குள்ளாடி போய் பார்ப்போம். டிஸ்பிசி இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஜிங்கிறது வந்துச்சு, 99.9 GBங்கிறது வந்துடுச்சு. ஸோ ஃபைனலி நம்ம இந்த ப்ராசஸ் வந்து சக்ஸஸ் தான். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதுக்கான வீடியோஸ் அடுத்தடுத்து வரும். ஸோ இதில் நீங்கள் வந்து திரும்ப இது வேண்டாம்னு நினச்சிங்கனாலும் அன்அலோகேட்டட் பண்ணிக்கலாம். அன்அலோகேட்டட் பண்ணுற வீடியோவும் அடுத்தவங்களுக்கு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அன்அலோகேட்டட் பண்ணுறது பார்த்திங்கன்னா எதனால் பண்ணுவாங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக OS போடுறதுக்கு யூஸ் ஆகும். சேம் டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் டிஸ்க்கை நிறைய இதாக பேசி வச்சுருப்பாங்க, அது எல்லாமே ஒன்று சேர்த்து ஒரே ஒரு, அதாவது 1 TB ஹார்ட் டிஸ்க்கை 100 நிறைய பிரித்து வச்சுருந்தா அது எல்லாமே சேர்த்து ஒன்றா மாற்ற முடியும், அதாவது 1 TB திரும்ப மாற்ற முடியும். அதுக்கு வந்து இந்த அன்அலோகேட்டட்ங்கிற ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும். ஆப்ஷனில்
அந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றின வீடியோஸும் அடுத்தடுத்து நம்மளுக்கு வரும். நிறைய வீடியோஸ் இதே மாதிரி நிறையவே வரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து எஜெக்ட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வேறு சிஸ்டம் ஒரு எதுலையாச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லேப்டாப் அண்ட் சிஸ்டத்தில் நீங்கள் போடுறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு போடுங்க. சம்டைம்ஸ் அது வந்து ஈஸியாக வந்து டேமேஜ் ஆகும். ஏன்னா சிஸ்டமில் டேரெக்ட் பவர் வரும். டேரெக்ட் மீன்ஸ் எஸ்எம்பிஎஸ் வழியாட்டி டேரெக்டாக வந்து பவர் வரதுனால கொஞ்சம் வந்து ஓவராட்டு வந்தாலும் வரலாம்னு நினைக்கிறேன். அதனால் ஓவர் ஹீட் இஷ்யூனால இப்போ வந்து டெட் ஆகிடும், ஈஸியாக டெட் ஆகிடும். இதோட ஹெல்த் இப்போ செக் பண்ணாலும் சுத்தமாக இருக்காது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஸ்கில் நீங்கள் வந்து ஃபைல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம், சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி தான் ஆல்ரெடி உங்கள் லேப்டாப்பில் ஏதாச்சும் டிஸ்க் இருக்குன்னா, அதாவது ஹார்ட் டிஸ்க் இருக்குன்னா அதே நீங்கள் வந்து பிரிச்சுக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரிங் வால்யூங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ கைஸ், இந்த மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோ, ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸியாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக பிசி வாங்குறவங்க, லேப்டாப்ஸ் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துச்சிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.